இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு கடவுளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது மனித கடவுளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது நான் கூட இப்போ ஜீசஸை கூப்பிடலாம், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு. அது எல்லாருமே காமனாக கூப்பிடுறது தான், சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, மனித கடவுளை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களோட வழியை பின்பற்றி நம்ம பின்னாடி போனால்தான் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கடவுள் வந்து தூய்மையானவர், நிஜமாவே. ஜீசஸ் அப்படின்றவர் வந்து தூய்மையானவர், சரியா? அவர் தூய்மையானவர், பரிசுத்தமானவர், பாவமற்றவர். ஆனால் அந்தோனியார் அப்படி கிடையாது. அவர் ஒரு மனுஷன். அவருக்கு பாவத்திற்குரிய இயல்பு இருக்கும். ஆனால் அந்த பாவத்தை செய்யாமல் அவர் விலகி இருப்பார். அப்போ அந்த பாவத்தை செய்யாமல் அவர் எப்படி விலகி இருப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த பாவத்தை செய்யாமல் நம்மளும் விலகலாம். அதனால தான் இப்போ மனுஷனை நம்ம எடுத்துக்கணும், நம்மளோட வழிகாட்டியாக நம்ம மனுஷனை எடுத்துக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு இது. ஏன்னா இப்போ மனுஷன் பின்பற்றி போன வழியில் பின்பற்றி போனால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நான், நிஜமாவே. ஏன்னா அவர் வந்து தூய்மையாக வாழ்ந்திருக்காரு. மனுஷன் பாவத்திற்குரிய மனுஷன்தான், பாவத்திற்குரிய உடம்பு தான், பாவத்திற்குரிய உணர்வும் உணர்ச்சி எல்லாமே பாவத்திற்குரியது தான். ஆனால் அவர் தூய்மையாக வாழ்ந்திருக்காரு. அதனால தான் அவர் தூய லீலி மலர் ஒரு கையில் இருக்குது. இப்போ நம்ம அவரை பின்பற்றி போனோம் அப்படின்னா நீங்கள் எந்த சாமி வேணால் எடுத்துக்கலாம், நிஜமாவே. நான் ஏன் மனுஷ கடவுளை எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னா, பூமியில் வாழ்ந்த மனிதர்களை ஏன் எடுத்துக்கணும்னா, இப்போ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம கடைபிடிச்சு பின்பற்றி போனோம்னா நம்மளோட வாழ்க்கையும் தூய்மையாகும். பட்டுன்னு தூய்மையாயிடுமானா எனக்கு தெரியல. நம்ம அவங்கள பின்பற்ற 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 நம்மளே அறியாமல் நம்ம தூய்மையாயிடுவோம். அதுதான் உண்மை. அதனால தான் மனுஷ கடவுள்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றேன். இப்போ அந்த நேரம் ஒரு மனுஷன், நிஜமாவே நான் அவரை தான் பின்பற்றுவேன். அவரை பின்பற்றுவேன்னா அவர்கிட்ட தான் வேண்டுவேன், அவர்கிட்ட தான் ஜபம் சொல்லுவேன், அவர்கிட்ட தான் எல்லாமே சொல்லுவேன், நிஜமாவே. என்னோட எப்பவுமே என் மந்திரம் அவரோட மந்திரமாக தான் இருக்கும். என் வாயில் அதிகமாக வரதே அந்தோனியார் 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 அப்படி தான் வரும், நிஜமாவே. நீங்கள் இந்துவாக இருந்தால் நீங்கள் பிள்ளையாரை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ராமரை எடுத்துக்கலாம். அடிக்கடி ராமர் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளையெல்லாம் ராதாவை கூப்பிடுங்க, சீதாவை கூப்பிடுங்க, ராமரை கூப்பிடுங்க. அடிக்கடி உங்கள் வாயில் ராமர் ராமர்னு வரட்டும், இல்லை சீதா சீதான்னு வரட்டும். ஏன்னா உங்கள் வயசுக்கு அதுதான் கரெக்டு. ஏன்னா எது தப்பு எது சரின்னு தெரியாமல் நம்ம தடுமாறுற நேரத்தில் அந்த சாமிகளை நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க சாமிகள் நம்மளை வழிநடத்துவாங்க. அப்போ நம்ம அந்தந்த வயசுக்கு அந்தந்த ஒரு இது எடுத்துக்கணும், நிஜமாவே. அப்புறம் நான் எப்பயுமே அந்தோனியார் தான் எடுத்துப்பேன். நான் அந்தோனியாரை வழியை தான் பின்பற்றிட்டே இருந்தேன். ஒரு காலேஜ் முடித்து ஒரு வருஷம் வரைக்கும் நான் அந்தோனியார் தான். அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து அப்புறம் சவேரியார் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்புறம் பிரான்சிஸ் அசிசியார் அப்படின்னு ஆரம்பித்தேன். அவங்களெல்லாம் கூப்பிட மாட்டேன். அவங்களாம் என்ன பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி ஒரு செயலையும் செஞ்சாங்க, எப்படி ஜபம் செஞ்சாங்க, எப்படி தபம் செஞ்சாங்க அப்படின்றத பின்பற்றி 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 நானும் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டேன். அது என்னோட வாழ்வாகவே மாறிடுச்சு, நிஜமாவே. அப்படிதான் உங்களையும் சொல்கிறேன், நிஜமாவே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கன்னா ராமரை கூப்பிடுங்க, இல்லை சீதாவை கூப்பிடுங்க, ராதாவை கூப்பிடுங்க. நானும் அதே மாதிரி இருக்கணும்னு கூப்பிடுங்க. அவங்களாம் வருவாங்க. அவங்களாம் மனிதர்களாக இருக்கலாம், அவங்களாம் வருவாங்க, நிஜமாவே. அவங்க ஏன்னா இப்போ பூமியில் கிடையாது. அவங்களோட ஆன்மா இருக்கும். அவங்க வருவாங்க அவங்க வருவாங்க, நிஜமாவே வந்து உங்களை வழி நடத்துவாங்க. அதனால அடிக்கடி அவங்கெல்லாம் வாயில வரட்டும் உங்களுக்கு. இப்போ ஒருத்தரை எடுத்துக்கோங்க. எனக்கு அப்போ ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு யார் பிடிக்கும்? ஆஞ்சநேயர் தான் பிடிக்கும், நிஜமாவே. எனக்கு ஆஞ்சநேயர் தான் பிடிக்கும். இப்போ வரைக்குமே எனக்கு ஆஞ்சநேயர் தான் பிடிக்கும், நிஜமா. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆஞ்சநேயர் தான். ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப பிடிச்சது ஆஞ்சநேயர் தான். அவரோட வால் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் குரங்குன்றதுனால எனக்கு இப்பயும் நான் ரோட்லலாம் சில நேரத்தில் ஆஞ்சநேயர் ஃபோட்டோலாம் பார்த்தா எனக்கு நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடவுளை ஒருத்தர் எடுத்துட்டு அவங்கள கூப்பிடுங்க, அடிக்கடி கூப்பிடுங்க. அவங்களோட பேரை அடிக்கடி உச்சரிங்க. உங்கள் நாக்கால உச்சரிக்கும் போது உங்கள் நாக்கு சுத்தமாகும். அடிக்கடி உச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நாக்கு சுத்தமாகும். அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் அடிக்கடி பாருங்கள். பார்க்க நம்ம பார்வைகள் சுத்தமாகும். நம்ம தவறுகள் செய்யும் போது அவங்கள வந்து நம்மளால கண்ணோக்கி பார்க்க முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தவறை செய்யாத அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க நமக்கு, நிஜமாவே. எனக்கெல்லாம் நான் ஏதாவது செஞ்சுட்டேன் அப்படின்னா
எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு சின்னதாக பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னால் ஜீசஸை பார்க்கவே முடியாது, அந்தோனியாரை பார்க்கவே முடியாது. அப்போ நான் அந்த வேலையை திரும்ப இன்னொரு தடவை செய்ய மாட்டேன். நிஜமாவே அப்படிதான். அடிக்கடி அவங்க ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், அவங்க கண்ணை பாருங்கள். நம்ம தவறுகள் செய்யும் போது அவங்கள நம்ம பார்த்தோன்னா அவங்கள நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களோட வார்த்தை, அவங்களோட பேரை நம்ம நாக்கில் உச்சரிச்சுட்டே இருந்தோம்னா நாவு சுத்தமாயிடும். நம்ம அவங்கள கண்ணில் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா அடிக்கடி அவங்கள கண்ணில் பார்க்கணும், அடிக்கடி அவங்க கிட்ட பேசணும். இப்போ ஸ்கூல் கிளம்புறேன் அப்படின்னா அந்த நேரம் ஸ்கூல் கிளம்புறேன் அப்படிதான் சொல்லிட்டு போவேன். நிஜமாவே அப்படின்னா நான் வேண்டுதலை வச்சது கிடையாது. இப்போ என் வேண்டுதல் பயங்கரமா இருக்கு. நிஜமாவே என் வேண்டுதல்கள்லாம் இப்போ பயங்கரமா இருக்கு. ஒரு நேரம் சுத்தமா வேண்டுதல் கிடையாது. நான் போவேன், தொட்டு கும்பிடுவேன் அந்தோனியாரை, திரும்ப போயிடுவேன். எனக்கு அந்தோனியாரை பார்க்காம இருக்க முடியாது. இப்போ வரைக்குமே என்னால் அந்தோனியாரை பார்க்காம இருக்க முடியாது. அது 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 ஒரு இதுதான். நிஜமாவே அந்தோனியாரை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு அந்தோனியாரை பார்த்தே ஆகணும். இன்னொன்று அதே மாதிரி தான் சிலம்பரசனையும் எனக்கு பார்த்தே ஆகணும். நிஜமாவே 2 பேரும் எனக்கு பார்த்தே ஆகணும். என்னால் பார்க்காம இருக்கவே முடியாது. அவங்களும் தூரமாக இருக்காங்க அப்படின்றதுனால இல்லை, என்னால் பார்க்காம இருக்க முடியாது. அவனால டிவியில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவனை டிவியில் பார்த்தே ஆகணும். இப்போ பக்கத்துலேயே வந்துட்டான், கூடவே இருக்கான், அது வேற. ஆனால் அந்தோனியாரும் ஒரு நாள் கூடவே வருவார், கூடவே இருப்பார். நிஜமாவே அவருக்கு நான் பேசுறதெல்லாம் காதில் கேட்கும். அது எனக்கு நல்லா தெரியும். நான் அடிக்கடி அவரை கூப்பிட்டுட்டே தான் இருப்பேன். எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பயம் தவறுகள் செய்யும் போது. ஏன்னா இப்படி பார்க்கணும் இறந்த உடனே அந்தோனியாரை அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு வைராக்கியம்னு வச்சுக்கலாம். நிஜமாவே இறந்த உடனே நான் அந்தோனியாரை என்னோட நண்பன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்தோனியாரை எனக்கு இறந்துட்டேன் அப்படின்னா இப்படி பார்க்கணும், இப்படி பட்டுன்னு பார்த்துடணும். உத்திரிகை செல்லத்திலேயோ அங்கேயும் இங்கேயும் விழுந்துடக்கூடாது, இப்படி பார்த்துடணும். அதுக்காக நான் பார்த்து ஒரு விஷயத்தையோ செய்வேன். நான் தவறுகள் இல்லாமல், தப்புகள் இல்லாமல், எந்த ஒரு தீயதும் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் பார்த்து தான் செய்வேன். ஏன்னா எனக்கு இறந்த உடனே அந்தோனியாரை இப்படி பார்த்துடணும். நிஜமாவே நான் அந்தோனியார்ட்டே சொல்லியிருக்கேன், நான் இப்படி பார்த்துடணும் உங்களன்னு. நிஜமாவே அந்த மாதிரி எனக்கு ஒரு வைராக்கியம். நிஜமாவே அதுக்கு நான் எப்படி வாழணும்? ஒரு புனிதையா வாழணும். அப்போ நான் வாழ்ந்து தான் ஆகணும். அப்படின்னும் போது என் வாழ்க்கை புனிதமான வாழ்க்கையா போயிட்டே தான் இருக்கு. நிஜமாவே என் வாழ்வு புனிதமான வாழ்க்கையா தான் போயிட்டு இருக்கு.